ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தவறவிட்டு வருந்தாதே என் செல்லமே. நீ தேடும் ஒன்று இந்த பதிவில் உள்ளது. ஆம், சாயப்பாவின் பார்வையில் பாவங்கள் எல்லாம் விலகும் நேரம், கவலைகள் தீரும் நேரம், கஷ்டங்கள் நீங்கும் நேரம், கொடுமைகள் நீங்கும் நேரம். உனது வருங்காலம் வளமையாக அமையப் போகிறது என் செல்லமே. உனது நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு வழி பிறக்கப் போகிறது. இது உன் சாயப்பா வாக்காகத்தான் உனக்கு சொல்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று நீ பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள நீ இரவு முழுதும் அழுது புலம்புகின்றேனே, இன்னும் எத்தனை நாள்தான் இந்த துன்பமும் துயரமும் என்று நீ அழுது புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது. இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை நோக்கி நீ கேட்கும் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று உன் சாயப்பா உனக்காக நான் வந்துள்ளேன். அதற்காகத்தான் இந்த பதிவில் ஒன்று உள்ளது என்று நான் சொன்னேன் அல்லவா? இதை கேட்டு இதை தவறாமல் கேளு. நீ அடிக்கடி மறந்து போகிறாய். ஆம், எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்றிடம் நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதை நீ அடிக்கடி மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. ஏன் இதை நீ புரிந்து கொள்ள மாட்டேன்கிறாய்? அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் நான் சொல்கிறேன். எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா? அதற்குரிய நேரத்தை நான் உண்டாக்க வேண்டாமா என் செல்லமே? இதோ நீ எதிர்பாராத விஷயங்களை நீ எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா உனக்காக? அதேபோல்தான் எல்லாம் சுபமாகவும் சுகமாகவும் முடியும். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சாயி நாமம் ஜபத்தில் ஈடுபடு. சாயி சாயி என்று சொல்லும்போது மிக ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன், சந்தேகமே இல்லை. என்னை தஞ்சமடைந்த உன்னை நிற்கதியாக்க இருக்க விட மாட்டேன் என் செல்லமே. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது. இதோ உன்னை புரட்டி போட்ட பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி நீ சுகமாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய். உனது நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என் செல்லமே. அதேபோல் உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கிவிட்டேன். அதை இன்று உன் கண்களில் காண்பிக்கவும் போகிறேன். உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்தப் போகிறேன். இன்று முழுவதும் கவனமாக இரு. ஏதாவது ஒரு உருவத்தில் எந்த ஒரு குரலிலும் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை கூறப்போகிறேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகிறது. இன்று முழுவதும் உறுதியான நம்பிக்கையோடு என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு. உன் துன்பங்களை கடந்து செல்ல முதல் படி ஏறப்போகிறாய். ஆம், எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு என் செல்லமே. நம்பிக்கையுடன் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம் செல்லமே, உன் கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமுறலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை துளைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கிறாய். கவலைப்படாதே, இதோ உன்னை விடுவிக்கவே உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ என் குரலை கவனி. இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுய புத்தியை சார்ந்தும் பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உன் வாழ்க்கையை வாழ நினைத்தாய். அது மிகப்பெரிய தோல்வியில் முடிந்து விட்டது. கையில் இருந்ததெல்லாம் கரைந்து போயின. நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். பயப்படாதே என் செல்லமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. போனதெல்லாம் போகட்டும், கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும். இன்றுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்று துடிப்போடு துணிந்துவில். எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள். இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு. இன்று உன் தொழிலின் ஆரம்ப காலம் நல்லபடியாக இருக்கும் என் செல்லமே. ஜெயிக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தால் இதோ இருளுக்கு அப்பால் ஒளிர்கின்ற ஜோதியை நீ தரிசிப்பாய். இனி நீ கடன் வாங்க மாட்டாய் என் செல்லமே, கடன் கொடுப்பாய். நீ வாரி இறைத்தாலும் உன் பொருள் உன்னை விட்டு நீங்காது. நீ சிறியதாக ஒரு தொழில் தொடங்கு அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்.
இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை. வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன் வாசற்படியை தட்டப்போகிறது. உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. என்னை நினைத்து ₹1 எடுத்து துணியில் காணிக்கையாக கட்டு. இதுவே நான் உன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம். இனி உனக்கு திருப்பமாக அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம், வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது என் செல்லமே. இதுதான் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் மட்டுமே தான். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே? உனது வருமானத்தில் முதல் பைசாவை எனக்கு அர்ப்பணம் செய். அதனால் நீ நிறைய சம்பாதிப்பாய். சம்பாதித்தவை எல்லாம் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும். நீ ராஜயோகத்தில் சுபிட்சமாக வாழ்வாய். கடல் நீர் அலைகள் கரையை தொட்டு பின் கடலுக்குள் செல்கிறது. பின் அந்த நீர் என்றும் நிரந்தரமாக கரையில் இருப்பது இல்லை. அதுபோலவே தான் உன்னுடைய கஷ்டங்களும் நம் பாதங்களை தொட்டு நம்மை சுத்தப்படுத்தி விட்டு சென்றுவிடும். எனவே உனது கஷ்டங்கள் எண்ணி வருத்தமே படாதே. உன் சாயப்பாவிடம் சரணடைந்து விட்டாய் அல்லவா? மலை போல் வந்த கஷ்டம் பனிபோல் விலகிவிடும். மனவேதனையை கண்டு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதை நீ கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத பொழுது அதுவே பெரிய உனக்கான மகிழ்ச்சியை தரும். உன்னை கீழே தள்ளியவர்கள் விழ நேர்ந்தாலும் அப்போதும் கை கொடுத்து உதவும் பெரும்பான்மையை வளர்த்துக்கொள். அப்போதுதான் நீ சாயின் செல்ல பிள்ளையாக பெருமிதமாக தெரிவாய். உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கின்றது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பதல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதே தான். நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு என் செல்லமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ அல்லது கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தமே படாதே. அவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்போதும் உன்னை நோக்கியேதான் உள்ளேன் என் செல்லமே. என் கண் இமை போல் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வசக்தி வாய்ந்தவன் என நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. ஆம் செல்லமே, வெற்றி நிச்சயமாக உனக்கு வந்து குவியும். உனக்கு அமோகமான ராஜயோகம் தொடங்கிவிட்டது. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நிலைப்பதும் இல்லை. உன் சாயப்பா உன்னை சுமந்து உயிர் போல காப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாக நிற்பேன் என் செல்லமே. உன் பாரத்தை நான் சுமப்பேன். உன் பாரங்களையும் துயரங்களையும் என் பாதத்தில் போட்டு மகிழ்ச்சியாக வாழ். விரைவில் இருள் விலகி நல்ல விடியல் உண்டாகும். சுபிட்சமாக வாழப்போகிறாய். உனக்கான வெற்றி பாதை உருவாகி கொண்டிருக்கிறது. கலங்காதே. நான் உன்னை ஒன்றும் கைவிட மாட்டேன். ஆம் செல்லமே, உன் உடம்பில் உள்ள வலிகள், கையில் சில பேருக்கு கை கால்கள் எல்லாம் வலிக்கும். அந்த வலி நிவாரணத்திற்காகத்தான் நீ சாயப்பாவிடம் சரணடைந்திருக்கிறாய். அந்த வலிகளை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன். நாளை காலை பொழுது உனக்கு எந்த ஒரு வலியும், உடலிலிருந்து எல்லா அசதியான பல கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிபோல் விலகிவிடும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.